சோலார் சிஸ்டமை 3 டைப்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாங்க. அதில் ஒன்று ஆன் கிரிட், ரெண்டாவது ஆஃப் கிரிட், மூணாவது ஹைப்ரிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆன் கிரிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆன் கிரிட் சிஸ்டமில் நம்ம சோலார் பேனல் அண்ட் சோலார் இன்வெர்டர் யூஸ் பண்ணுவாங்க. சோலார் பேனலுங்கிறது டிசி பவரில் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த டிசி பவரை நம்ம ஹோம் அப்ளைன்சஸ்க்கு டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் அப்படி இல்லைன்னா கிரிட் இன்டராக்டிவ் இன்வெர்ட்டருங்கிற ஒரு இன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டே டைமில் டிசியாக ஜென்ரேட் பண்ணுற பவரை இன்வெர்ட்டர் மூலமாக ஏசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதுங்க. ஸோ இந்த கன்வெர்ட் பண்ணுற பவர் டேரெக்டாக நம்ம லோடுக்கு யூஸ் பண்ண முடியுங்க. டியூரிங் டே டைம், அதாவது சன்லைட் இருக்கும்போது சோலார்லேருந்து ஜென்ரேட் பண்ணுற பவரை ஃபஸ்ட்டு நம்மளோட அப்ளிகேஷன், அதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, லைட், ஃபேன் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சோலார்லேருந்து ஜென்ரேட் பண்ணுற பவர் ஒன்ஸ் நம்ம யூசேஜ் போக எக்ஸஸாக இருக்கிற பவர் நம்ம கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்க. இந்த கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இபி சைட்லேருந்து நம்ம சோலார் நெட் மீட்டர்னு ஒரு மீட்டர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ இந்த நெட் மீட்டர் மூலமாக தான் இந்த எக்ஸஸ் பவரை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்படி தாங்க ஒரு ஆன் கிரிட் சிஸ்டம் வேலை செய்யுது. ஸோ இந்த நெட் மீட்டருங்கிறது என்ன, அந்த நெட் மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க, அது மூலமாக நம்மளால் எப்படி எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மி பண்ண முடியுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.